ஒரு வீட்டிலிருந்து 50 கோடி ரூபாய் பெருமானமுள்ள வைர நெக்லஸ் காணாமல் போகிறது. காற்றிலே கரைந்த மாதிரி மாயமாகிறது. வீட்டுக்குள் இருந்தவர்கள் 3 பேர். ஆனால் திருடு நடந்த 1 மணி நேரத்திற்குள் போலீஸ் வீடு முழுக்க சோதனை பண்ணியும் நகை கிடைக்கவில்லை. திருடன் யார்? நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனா, சூதாட்டக்கடனில் சிக்கிய மகனா, அல்லது அமைதியாக தோன்றும் மருமகளா? ஆனால் இந்த கேஸில் ரொம்ப பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? திருடப்பட்ட வைர நெக்லஸ் எல்லாத்தோட கண்ணு முன்னாடியே மறைஞ்சு கிடந்தது. இந்த அதிர்ச்சியான மரணத்தை கண்டுபிடித்தது நமது பிரபல பிரைவேட் டிடெக்டிவ் ஆதித்யன். தெரிந்து கொள்ள கேளுங்கள் வைர நெக்லஸ். அத்தியாயம் 1. பிரபல நகைக்கடை உரிமையாளர் ராமசாமி செட்டியாரின் வீட்டிலிருந்து ஒரு மிக விலை உயர்ந்த வைர நெக்லஸ் திருடவிட்டிருந்தது. அன்று காலை செய்தித்தாளை சும்மா புரட்டி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு மூலையிலிருந்து சிறிய செய்தியாக அது என் கண்ணில் பட்டது. சுமார் 8 மணி அளவில் வீட்டு தொலைபேசி அடித்தது. அவசரத்தோடும் பதட்டத்தோடும் இருந்த ஒரு அறிமுகம் இல்லாத குரல் கேட்டது. ஹலோ, ஆதித்யன் சார் பேசுகிறாரா? நான் சொன்னேன், இல்லைங்க, நான் அருண் பேசுகிறேன். நீங்கள் யார்? அந்த குரல் உடனே, என் பேர் ராமசாமி செட்டியார், ஆதித்யன் சார் கொஞ்சம் பேச வைக்க முடியுமா என்றது. அந்த பெயரை கேட்டவுடனே எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. ஏதோ பெரிய திருட்டு நடந்திருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆதித்யனை தேடி அழைப்பு வந்திருக்கிறது. நான் சொன்னேன், அவர் இப்போது குளிக்க போயிருக்கார், கொஞ்சம் நேரம் ஆகும். பேப்பரில் பார்த்தேன், உங்கள் கடையில் நெக்லஸ் திருட்டு போயிடுச்சாமே. உடனே அவர் பதறிய குரலில், கடையிலிருந்து இல்லை சார், வீட்டிலிருந்து என்றார். பின் சற்று தயக்கத்துடன் கேட்டார், நீங்கள் அருண் தானே, ஆதித்யன் சாரோட நண்பர்? ஆமாம், என்ன விஷயம் சொல்லணுமோ எங்கிட்டயே சொல்லலாம். சில வினாடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தார். திருட்டு போன அந்த நெக்லஸ் மதிப்பு ஏறக்குறைய 50 கோடி ரூபாய் இருக்கும். எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தன் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் எந்த ஆதாரமும் கிடைக்கல. போலீஸ்க்கு தகவல் கொடுத்தாச்சு. ஆனாலும் இந்த விஷயத்தை தீர்க்க ஆதித்யன் சார் தான் வேணும். ஏன்னா அவர் மாதிரியான பெரிய ஒரு பிரபல பிரைவேட் டிடெக்டிவ் வந்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. அவர் தவிர வேறு யாராலையும் இந்த நெக்லஸையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சிரித்தபடியே சொன்னேன், அப்படியா, சரி, நீங்கள் இங்கே வந்துடுங்க. நீங்கள் வரும்போது ஆதித்யனும் ரெடியாக இருப்பார். அவர் உடனே பரிதாபமான குரலில், ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை சார், நடமாடுறதே கஷ்டம். நீங்களும் ஆதித்யன் சாரும் இங்கே வந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும். பொதுவாக சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் மனிதர்கள் தான் ஆதித்யனை தேடி வருவார்கள். ஆதித்யன் யாரிடமும் போய் வழக்கை தேடிக்கொள்வதில்லை. நான் சொன்னேன், சரி, அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஆனால் ராமசாமி செட்டியார் இன்னும் பதட்டமாக, இல்லை இல்லை, தயவு செஞ்சு கண்டிப்பாக வரணும், நான் கார் அனுப்புகிறேன், உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்றார். சரி, மிக்க நன்றி சார், இப்போவே கார் அனுப்புகிறேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அதற்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகவில்லை. ஒரு கருப்பு நிற பிரம்மாண்டமான கார் எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. அந்த நேரத்தில் தான் ஆதித்யன் குளியலிலிருந்து வெளியே வந்தான். நான் நடந்ததெல்லாம் அவனிடம் சொல்லி ஜன்னல் வழியாக வெளியே நின்றிருந்த காரையும் காட்டினேன். அதை கேட்ட ஆதித்யன் எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை. நாங்கள் இருவரும் அந்த பிரம்மாண்டமான காரில் ஏறி கிளம்பினோம். சென்னையின் பல பகுதியில் ராமசாமி செட்டியாருக்கு நகைக்கடைகள் இருந்தன. தங்கம், வைரம், பழமையான நகைகள் எல்லாமே அவருடைய வியாபாரம். ஆனால் அவர் வசிக்கும் பெரிய வீடு பழைய ஜார்ஜ் டவுன் பகுதியில் இருந்தது. சிறிது நேரத்திலே கார் அந்த வீட்டின் முன்பு வந்து நின்றது. வீடு பார்த்த உடனே அது பழைய செட்டியார் மாளிகை என்று தெரிந்துவிட்டது. பாதையோரத்திலிருந்தே நேராக 3 மாடிகள் உயர்ந்து நின்ற கட்டிடம், நடுவு மேலே செல்ல பெரிய படிக்கட்டு, இருபுறமும் கடைகள் வரிசையாக இருந்தன. ராமசாமி செட்டியார் மேல் 2 மாடிகளை வீடாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். நாங்கள் காரிலிருந்து இறங்கியவுடன் உள்ளிருந்து கதவு திறந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அழகாக உடையணிந்திருந்தான். வயது 27, 28 இருக்கும். முகத்தில் பணக்கார வீட்டு நாகரிகம் தெளிவாக தெரிந்தது. அவன் மரியாதையுடன் கைகளை கூப்பி, என் பேர் மணிமாறன், அப்பா மேலே உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, வாங்க என்றான். நாங்கள் அவனை பின்தொடர்ந்து படிக்கட்டில் ஏறினோம். 2வது மாடியில் சமையலறை, பொருட்கள் வைக்கும் அறை, வேலைக்காரர்கள் தங்குமிடம், மேலும் ஒரு ஹால் இருந்தது. அதை தாண்டி 3வது மாடிக்கு சென்றோம். அங்குதான் குடும்பத்தினர் வசித்து வந்தனர். 3வது மாடியில் கால் வைத்த உடனே அந்த வீட்டின் செல்வச் செழிப்பு கண்முன்னே தெரிந்தது. வெளிநாட்டு வடிவிலான கனமான கதவுகள், அதில் பட்டு கையுறைகள், தரையில் தடிமனான கம்பளங்கள், டிராயிங் ரூமில் விலையுயர்ந்த சோஃபாக்கள், நடுவில் காஷ்மீர் வேலைப்பாடுள்ள மர டீப்பாய், ஜன்னலுக்கு நடுவில் புத்த கலைமாரி, சுவரில் பழமையான ஓவியங்கள். ஆனால் அந்த நேரத்தில் அறை முழுக்க ஏதோ பதட்டம் நிறைந்த சூழல் இருந்தது. மணிமாறன் எங்களை உள்ளே அழைத்துச் சென்றான். அப்பா, ஆதித்யன் சார் வந்துட்டாங்க என்றார். அப்போதுதான் ராமசாமி செட்டியாரை பார்த்தோம். அவர் ஒரு பெரிய நாற்காலியில் அமர்ந்திருந்தார். வலது காலை நீட்டி வைத்திருந்தார். அவர் காலரியில் ஒரு இளம்பெண் அமர்ந்து சூடான துணியால் பாதத்தை ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு 50 வயது இருக்கும்.
உடல் பருமனாக இருந்தாலும் முகத்தில் இன்னும் வலிமையும் கட்டுப்பாடும் தெரிந்தது. எங்களை பார்த்ததும் உடனே எழுந்திருக்க முயன்றார். ஆனால் வலியால் மீண்டும் உட்கார்ந்து விட்டார். ஆதித்யனும் என்னையும் மாறி மாறி பார்த்தவர் கைகளை கூப்பி, வாங்க ஆதித்யன் சார், நான் எல்லா விதத்துலேயும் சோர்ந்து போயிட்டேன். நீங்கள் வந்ததுனால்தான் கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிது. வாங்க உட்காருங்க அருண் சார் என்றார். எங்களில் யார் ஆதித்யன் என்று கேட்கவே இல்லை. அவர் மிகவும் கவனமான புத்திசாலி மனிதர் என்பது உடனே புரிந்தது. நாங்கள் இருவரும் சோஃபாவில் அமர்ந்தோம். ஆதித்யன் அமைதியாக அவர் காலை பார்த்து, காலில் வாதம் போல இருக்கே, உயிருக்கு ஆபத்தில்லாத நோய் தான், ஆனால் தாங்க முடியாத வலி இருக்குமே என்றான். ராமசாமி செட்டியார் உடனே சிரித்தபடி, அதை ஏன் கேட்குறீங்க சார், உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த வாதம் என்ன முடக்கி போட்டுடுச்சு. சின்ன வயசில் கால்பந்து விளையாடும்போது இந்த பெருவிரல் உடைஞ்சு போச்சு. இப்போ நிலைமை என்னென்னா, வானத்தில் ஒரு சின்ன மேகம் வந்தால் கூட இந்த விரல் உடனே துடிக்க ஆரம்பிச்சிடுது என்று சொல்லிவிட்டு அருகிலிருந்து இளம்பெண்ணை பார்த்து, பிரியா, இவங்களுக்கு டீ எடுத்துட்டு வா என்றார். அந்த பெண் இதுவரை தலை குனிந்து அமைதியாகவே இருந்தாள். அழகான முகம். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் நிழல் அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவள் எழுந்திருக்க முயன்றதும் ஆதித்யனுடனே, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் டீ குடிச்சு தான் வந்தோம், நீங்கள் மாமாவை பார்த்துக்கங்க என்றார். ராமசாமி செட்டியார் சற்றே சிரித்தார். பிரியா மீண்டும் அமைதியாக அமர்ந்து அவர் காலுக்கு ஒத்தனம் கொடுக்க ஆரம்பித்தாள். சரி, அப்படின்னா விட்டுறலாம் என்றார் ராமசாமி செட்டியார். மணி, சிகரெட் எடுத்துட்டு வா என்றார் ராமசாமி செட்டியார். இதுவரை நாற்காலியின் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த மணிமாறன் உடனே வெளியே சென்றான். அவன் வெளியேறியதும் ராமசாமி செட்டியார் அன்பாக பிரியாவை நோக்கி பார்த்து, என் மருமகள் ரொம்ப நல்ல பொண்ணு. என் மனைவி இளைய மகன் ஹரீஷோட கோவில் சுற்றுலா போயிருக்காங்க. இப்போ இந்த வீட்டையே இவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சாதாரணமாக நான் இவளை கால் பிடிக்க சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த வேலைக்காரன் என்று சொல்லிவிட்டு திடீரென நின்றார். பிறகு குரலை மாற்றிக்கொண்டு, சரி அதை விடுங்க, முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் இவ்வளோ தயவு செஞ்சு வந்திருக்கிறீங்க, உங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நேற்று ராத்திரி என் வீட்டில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு வைர நெக்லஸ். ஆதித்யன் மெதுவாக அவரை நிறுத்தினான். ஆரம்பத்திலிருந்து முழுசாக சொல்லுங்கள், ஒன்றும் விட்டுடாதீங்க. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள் என்றான். அந்த நேரத்தில் மணிமாறன் மீண்டும் உள்ளே வந்தான். அவனுடைய கையில் ஒரு விலை உயர்ந்த சிகரெட்டின் இருந்தது. அதை திறந்து எங்கள் முன் வைத்துவிட்டு ஜன்னல் அருகே சென்று நின்றான். நாங்களும் சிகரெட் பற்ற வைத்தோம். ராமசாமி செட்டியார் ஆழமாக மூச்சு விட்டு கதையை ஆரம்பித்தார். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. சென்னையில் எனக்கு 5 பெரிய நகைக்கடைகள் இருக்குது. வருஷத்தில் கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்குது. பல வருஷங்களாக என் கூட வேலை பார்க்குற நம்பகமான ஊழியர்களும் இருக்காங்க. உடம்பு நல்லா இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் நானே கவனிப்பேன். கடந்த 2 வருஷமாக தான் மணிமாறனும் வியாபாரத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்கான். சென்னையை தாண்டி இந்தியா முழுக்க எங்களுக்கு வியாபார தொடர்புகள் இருக்குது. டெல்லி, மும்பை, ஹைதராபாத் பெரிய பெரிய வியாபாரிகிட்டேருந்து எப்போதும் வாங்குவோம், விற்கும். சில சமயம் அவங்க எங்ககிட்டேருந்து வைரம் வாங்குவாங்க, சில சமயம் நாங்கள் அவங்ககிட்டேருந்து வாங்குவோம். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய செல்வந்தர்கிட்டேருந்தும் சாதாரண குடும்பங்கள் வரை எங்களோட வாடிக்கையாளர்கள். அவர் சற்று நின்று தண்ணீர் குடித்தார். பிறகு தொடர்ந்தார். 1 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து ராம்தாஸ் சோப்ரா அப்படிங்கிற பெரிய ஜுவல்லரி வியாபாரி என்னை சந்திக்க வந்தார். ராஜஸ்தானில் ஒரு ராஜகுடும்பத்து கல்யாணத்துக்காக பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. சுமார் 100 கோடி மதிப்புள்ள நகைகள் செய்யணும், அதில் ஒரு வைர நெக்லஸ் நம்ம கடையிலேயே தயாரிக்கணும்னு கேட்டார். டிசைன் பார்த்தோம், வைரங்கள்லாம் தேர்வு பண்ணணும், விலை பேசி முடிஞ்சுது. அந்த நெக்லஸோட மதிப்பு 50 கோடிக்கு மேலே. ஆதித்யன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். 1 மாதத்துக்குள்ளே அந்த நெக்லஸை தயார் பண்ணி டெல்லிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நகை தயாராகிடுச்சு. நான் நேர்லேயே கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த வாத வலி ரொம்ப மோசம் ஆகிடுச்சு. அவ்வளோ விலையுந்த நகையை சாதாரண ஊழியர்கிட்ட கொடுத்து அனுப்ப மனசு வரல. கடைசியில் மணிமாறன் தான் போகணும்னு முடிவு பண்ணணும். இன்றைக்கி காலையில் அவன் கிளம்பணும். மணிமாறன் ஜன்னலகே நின்றபடி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த சில நாட்கள் நான் வீட்டிலேயே இருக்கிறேன். கடை வேலைகளை மணிமாறன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நேற்று மாலையில் நெக்லஸ் ரெடியானதும் பெரிய கடையிலேருந்து லாக்கர்லேருந்து அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவர் சற்று முன் நின்று எங்களை பார்த்தார். இப்போது என் வீட்டில் இருக்கிறவங்க பற்றி நான் சொல்கிறேன். என் மனைவி, இளைய மகன் ஹரீஷ் 2 பேரும் தென்னிந்திய கோவில் சுற்றுலா போயிருக்காங்க.
வீட்டில் இப்போ நான், மணிமாறன், என் மருமகள் பிரியா இந்த 3 பேர் தான் மேல் மாடியில் இருக்கோம். கீழே 2 வேலைக்காரங்க, சமையல்காரர், டிரைவரு, இன்னும் என்னோட நம்பிக்கைக்குரிய பழைய வேலைக்காரன் வேலு இருக்கான். சற்று முன் குனிந்து பேச ஆரம்பித்தார். நேற்று மாலை மணிமாறன் அந்த நெக்லஸ் வீட்டுக்கு வந்தப்போ நான் இந்த நாற்காலியிலே உட்காந்துருந்தேன். வேலு என் காலுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ மணிமாறன் அந்த நெக்லஸ் பெட்டியை என் கையில் கொடுத்தான். இதோ பாருங்கப்பா என்று சொல்லி மணிமாறன் நெக்லஸ் பெட்டியை என் கையில் கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் வேலுவை அனுப்பிட்டேன். அவன் கீழே போனதுக்கப்புறம் அந்த பெட்டியை திறந்து நகையை நல்லா சோதிச்சு பார்த்தேன். எல்லாமே சரியாக இருந்தது. அப்புறம் பிரியாவை கூப்பிட்டு, மருமகளே, இந்த பெட்டியை ஒரு துணியால் நல்லா மூடி தைச்சு வை என்று சொன்னேன். அவள் உடனே ஒரு துணியை கொண்டு வந்து இங்கேயே உட்காந்து ஊசி நூலால் அந்த பெட்டியை சுற்றி தைச்சா. இதுவரை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ஆதித்யன் திடீரென தலையை உயர்த்தி கேட்டான், மன்னிக்கணும், அந்த நகைப்பெட்டி எவ்வளோ பெருசு? ராமசாமி செட்டியார் ஒரு நிமிடம் யோசித்தார். பெருசாக இல்லை, இந்த அளவுக்கு இருக்கும். அவர் சரியாக விளக்க முடியாமல் தயங்கிய போது மணிமாறன் புத்தக அலமாரியிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து ஆதித்யனிடம் கொடுத்தான். இந்த சைஸ் இருக்கும் சார். ராமசாமி செட்டியார் உடனே, ஆமாம், இதே அளவு தான். ஆனால் அந்த பெட்டி முதல தோளால் செஞ்சப்பட்டிருக்கும். உள்ள வெல்வெட் துணியோட தனித்தனி இடங்கள் இருக்கும் என்றார். ஆதித்யன் புத்தகத்தை கையில் எடை பார்த்து மீண்டும் மணிமாறனிடம் கொடுத்து விட்டு, சரி புரிஞ்சுது, அப்புறம் சொல்லுங்க என்றார். ராமசாமி செட்டியார் தொடர்ந்தார். அதன் பிறகு மணிமாறன் டீ குடிச்சிட்டு கிளப்புக்கு போயிட்டான். நான் அந்த நெக்லஸ் பெட்டியை எடுத்துகிட்டு என் ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன். இந்த ஹாலுக்கு பக்கத்தில் தான் என் தனி அறை இருக்குது. வீட்டிலிருந்தே சில நேரம் வியாபார வேலைகளை பார்க்க வேண்டியதாக வரும். அதனால் அங்கே ஒரு பெரிய மேஜை இருக்குது. அதோட ட்ராயரில் தான் முக்கியமான காகிதங்களும் இருக்கும். நான் அந்த நெக்லஸ் பெட்டியும் அதே ட்ராயரில் தான் வச்சேன். வீட்டில் ஒரு இரும்பு லாக்கர் இருக்குது. ஆனால் அதோட சாவி என் மனைவி கிட்ட தான் இருக்குது. அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் சற்றே வருத்தத்துடன் தலையசைத்தார். உண்மையை சொன்னால் அது என்னோட தப்பு தான். இவ்வளோ விலையுறந்த நகையை சாதாரண ட்ராயரில் வச்சுருக்க கூடாது. ஆனால் என் வீட்டோட அமைப்பை பார்த்தா எனக்கு எந்த சந்தேகமும் வரல. வேலைக்காரங்க எல்லாரும் கீழ் மாடியில் தான் இருப்பாங்க. கூப்பிட்டா மட்டும்தான் மேலே வருவாங்க. வெளியாட்களுக்கு இங்கே வர வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த வீட்டிலிருந்தே நகை திருடப்படும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் சற்று மூச்சு விட்டு விட்டு தொடர்ந்தார். ராத்திரி 9 மணி அளவில் நான் சாப்பிட்டு முடித்தேன். எங்களோட டைனிங் டேபிள் கீழே இருக்குது. ஆனால் இவ்வளோ கால்வழியில் நான் கீழே இறங்க முடியாத நிலை. அதனால தான் பிரியா தான் தினமும் சாப்பாட்டை மேலே கொண்டு வந்து கொடுப்பாள். நான் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புத்தகம் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். பிரியாவும் அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டான். மணிமாற கிளப்பில் இருந்து ரேட்டாக வர்றது வழக்கம். அதனால் அவனோட சாப்பாட்டை அவன் மூடி வச்சுடுவான். மணிமாற இன்னும் ஜன்னல் அருகிலே நின்றபடி வெளியேயே பார்த்து கொண்டிருந்தான். 10 மணி அளவில் நான் வேலுவை அழைக்க பெல் அடித்தேன். பிறகு படுக்க போனேன். எனக்கு இந்த வாத வலி இருக்கே, யாராவது கை கால் அழுத்தி விடாமல் தூக்கம் வராது. தினமும் வேலு தான் அதை செய்வான். நான் தூங்கினதுக்கப்புறம் அமைதியாக கீழே போயிடுவான். ராமசாமி செட்டியார் சிறிது நேரம் வேலுவை பற்றி யோசிப்பது போல அமைதியாக இருந்தார். வேலு ரொம்ப நம்பிக்கைக்குரியவன் தான். 1.5 வருஷமாக எங்கள் கூட இருக்கான். ஷூ பாலிஷ் பண்ணுறது முதல் துணி இஸ்திரி பண்ணுறதை எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துக்குவான். நேற்றும் பிரியா கீழே கதவை திறந்து விட்டா. வேலு மேலே வந்து என் கை கால்களை அழுத்த ஆரம்பித்தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கிட்டேன். அவன் எப்போ கீழே போனான்னு கூட எனக்கு தெரியாது. அவர் பேசிக்கொண்டிருந்த போதே அந்த அறையில் இருந்த அமைதி இன்னும் கனமாக மாறியது. திடீர்னு யாரோ கூப்பிட்ற சத்தத்தில் என் தூக்கம் களைஞ்சுது. அப்பா அப்பா என்று மணிமாறன் பதட்டமாக என்னை எழுப்பிட்டு இருந்தான். நான் அதிர்ச்சியோடு எந்திரிச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே, அந்த நெக்லஸ் எங்கே வச்சிங்க என்று கேட்டான். நான் சொன்னேன், மேஜர் ட்ராயரில் தான். ஏன்? அவன் முகம் வெளுத்து போச்சு. அங்கே இல்லையே என்றான். அத்தியாயம் 3. நான் உடனே ஓடிப்போய் மேஜர் ட்ராயரை திறந்தேன். நெக்லஸ் பெட்டியை காணோம். அத்தனை மேஜர் ட்ராயரும் பதறி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அந்த நேரத்தில் என்ன மனநிலை இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ராமசாமி செட்டியாரின் குரல் மெதுவாக நடுங்கியது. அப்புறம் நான் மணிமாறன்ட்ட கேட்டேன், இவ்வளோ ராத்திரியில் திடீர் நெக்லஸ் பற்றி உனக்கே சந்தேகம் வந்ததுன்னு. அவன் சொன்னது ஆதித்தினுடனே கையை உயர்த்தி அவரை நிறுத்தினான். பிறகு மணிமாறனை நேராக பார்த்து கேட்டான், அப்போது மணி எவ்வளோ இருக்கும்? மணிமாறன் சற்று சங்கடப்பட்டான். கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கம்மியாக இருக்கலாம். ஆதித்யன் மெதுவாக தலையை அசைத்தான். சரி, அந்த நேரத்தில் நெக்லஸ் திருடப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஆரம்பத்துலேருந்து தெளிவாக சொல்லுங்கள். மணிமாறன் கொஞ்சம் பதட்டமானான். அவன் ஒரு நொடிக்கு தந்தையை பார்த்து விட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான். நேற்று கிளப்லேருந்து வர லேட் ஆகிடுச்சு. கிளப்பில் கார்ட்ஸ் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருந்தது. நான் உடனே ஆதித்யன் இடைமறைத்தான். எந்த கிளப்பு? அது இங்கே இருக்கிற லோக்கல் விளையாட்டு சங்கம். வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நடந்தால் 5 நிமிஷம். அங்கே கார்ட்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸு, பில்லியர்ட்ஸ்னு எல்லாமே இருக்கும். நேற்று போட்டி முடிகிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் நடந்து தான் கிளப்புக்கு போவீங்களா என்ன? ஆமாம், ஏன்னா ரொம்ப பக்கம்தானே இருக்குது. மணிமாறன் மெதுவாக தொடர்ந்தார். நேற்று கிளப்லேருந்து வெளியே வந்தப்போ நேரம் கிட்டத்தட்ட 11:30 தாண்டிடுச்சு. ரோடு வெறிச்சோடி போயிருந்தது.
எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு தெருவிளக்கு இருக்குது. நான் வீட்டிலேருந்து ஒரு 30-40 அடி தூரத்தில் வந்தபோது எல்லா கடையிலும் மூடி இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டு கதவுக்கு முன்னாடி மட்டும் ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தான். அறைக்குள்ளே அமைதி அதிகமானது. அவன் என் காலடி சத்தம் கேட்டிருப்பான் போல. திடீர்னு திரும்பி பார்த்தான். அடுத்த நொடியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஆதித்யன் கண்கள் சற்று கூர்மையாயின. அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுதா? தூரத்துலேருந்து பார்த்தப்போ வேலு மாதிரி தான் தோணுச்சு. நான் வீட்டுக்கிட்ட வந்ததும் கதவு முழுசாக மூடப்படாமல் சற்று திறந்திருந்தது. பொதுவாக நான் 10-10:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்குள்ளேயே கீழே கதவு பூட்டியிருப்பாங்க. ஆனால் நேற்று கதவு திறந்திருந்தது. அதனால் எனக்கு சந்தேகம் வந்தது. அவன் ஒரு நிமிடம் நின்றான். நான் கதவை உள்ளே பூட்டிட்டு மேலே போனேன். 2வது மாடியில் வேலைக்காரங்க எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. எந்த சத்தமும் இல்லை. பிறகு அவன் மெதுவாக பிரியாவை பார்த்தான். 3வது மாடிக்கு போனதுக்கப்புறம் தான் பிரியா தான் கதவை திறந்தான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்களே ஆதித்யன் சார், மேல் மாடி கதவில் வெளிநாட்டு லாக் இருக்குது. உள்ளிருந்து பூட்டிட்டா வெளியிருந்து சாவி இல்லாமல் திறக்க முடியாது. ஆதித்யன் மெதுவாக தலையசைத்தான். அப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், வீட்டு முன்னாடி யாரோ நின்றுட்டு இருந்தாங்கன்னு. அப்போது அவளும் சொன்னா, அவளும் அந்த ஆளை பார்த்ததா. ஆதித்யன் உடனே பிரியாவை பார்த்து கேட்டான், நீங்களும் பார்த்தீங்களா? பிரியா மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தாள். நேற்று ராத்திரி இவர் கிளப்பிலிருந்து வர லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் ஜன்னல்கிட்டே நின்று காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து திடீர்னு எங்கள் வீட்டு கதவு முன்னாடி பாதையோரத்தில் யாரோ நின்றுட்டு இருக்கிறது தெரிஞ்சுது. நான் கொஞ்சம் முன்னாடி குனிஞ்சு பார்த்தேன். ஆனால் முகம் தெளிவாக தெரியல. அடுத்த நொடியே அந்த ஆள் காணாமல் போயிட்டான். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இவர் வர்றதை பார்த்தேன். அந்த ஆள் இவரை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போயிட்ட மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் மேல் மாடி கதவை திறந்தேன். இவரும் உள்ளே வந்தார் என்றாள் பிரியா. ஆதித்யன் அமைதியாக கேட்டான், அந்த ஆள் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுதா? பிரியா தலையசைத்தாள். இல்லை, மேலேருந்து முகம் சரியாக தெரியல. ஆனால் வேலைக்காரங்களில் யாராவது இருக்கலான்னு தோணுச்சு. சரி. ஆதித்தன் மீண்டும் மணிமாறனை நோக்கி திரும்பினான். அப்புறம்? மணிமாறன் பேச்சை தொடர்ந்தான். பிரியா சொன்னது எனக்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு சார். நெக்லஸை நான் சாயந்தரமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்பா அதை ட்ராயரில் தான் வச்சுருப்பார்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா லாக்கர் சாவி அம்மா கிட்டல இருந்தது. அதனால் நான் சத்தம் இல்லாமல் அப்பாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன். லைட்டு போட்டேன். எல்லா ட்ராயரும் திறந்து பார்த்தேன். நெக்லஸ் பெட்டி இல்லை. அது இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தேடி பார்த்தேன். எங்கேயுமே இல்லை. அவன் குரல் மெதுவாக தளர்ந்தது. அப்போ தான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா 50 கோடி ரூபா நெக்லஸ் பார்த்துருக்கேன். அதனால் உடனே அப்பாவே எழுப்பினேன். மணிமாறன் அமைதியாக நின்று விட்டான். ஆதித்யன் இன்னொரு சிகரெட்டை மெதுவாக பற்ற வைத்து சில நொடிகள் யோசித்தான். பிறகு ராமசாமி செட்டியாரை நோக்கி பார்த்தான். அவர் மீண்டும் கதையை தொடர்ந்தார். அந்த நெக்லஸ் நிச்சயமாக திருடப்பட்டிருக்குன்னு எனக்கு புரிஞ்சதும் எங்களோட சந்தேகம் முழுக்க முழுக்க வேலு மேலே தான் போச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்கள். மேல் மாடி கதவுலேயே லாக் இருக்குது. உள்ளேருந்து வெளியே போகிறது சுலபம். ஆனால் வெளியிலேருந்து உள்ளே வர முடியாது. ராத்திரி 10 மணிக்கு அப்புறம் வேலைக்காரங்களை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மேலே வந்தான். அது வேலு தான். நான் தூங்கின போனதுக்கப்புறம் அவன் எப்போ கீழே வந்தானே எனக்கு தெரியவே தெரியாது. அவன் 11:30 மணி அளவில் அமைதியாக எழுந்து ட்ராயர்லேருந்து நெக்லஸை எடுத்துகிட்டு படிக்கட்டில் இறங்கி வெளியே போயிருக்கலாம். கீழே அவனோட கூட்டாளி யாராவது காத்திருந்துருக்கலாம். ஆதித்யன் உடனே மணிமாறனை நோக்கி கேட்டான், நீங்கள் வெளியே பார்த்தப்போ ஒரே ஒருத்தன் தான் இருந்தானா என்ன? ஆமாம், வேறு யாரும் இல்லை. ஆதித்யன் திரும்ப பிரியாவை நோக்கி திரும்பினான். நீங்களும் ஒரே ஒருத்தரை தான் பார்த்தீங்களா? ஆமாம், நான் தொடர்ந்து கீழே பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஆதித்யன் சில நொடிகள் சிகரெட் புகையை அமைதியாக வெளியே விட்டான். அதன் பிறகு கேட்டான், சரி அப்புறம் என்ன பண்ணீங்க? ராமசாமி செட்டியார் தொடர்ந்தார். அப்போது நேரம் 12 மணி தாண்டிடுச்சு. நானும் மணிமாறனும் ஆலோசனை பண்ணிவிட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். மணிமாறன் கீழே போய் முன்கதவாக நின்றுக்கிட்டான். வீட்டிலேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் எனக்கு நல்ல பழக்கம். ரொம்ப அனுபவம் உள்ள அதிகாரி. அதிர்ஷ்டவசமாக அவர் இப்போது ஸ்டேஷனில் தான் இருந்தார். ஃபோன் வந்த உடனே 3-4 போலீஸ்காரங்களோட வந்துட்டார். அவர் தண்ணீர் குடித்து விட்டு மறுபடியும் தொடர்ந்தார். முதல்ல கீழ்வாடி முழுக்க சோதனை பண்ணாங்க. வேலைக்காரங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. வேலுவும் அங்கே தான் இருந்தான். போலீஸ் எல்லா அறையிலும் சோதனை பண்ணாங்க. ஆனால் நெக்லஸ் கிடைக்கல. அறையில் இருந்த பதட்டம் மெதுவாக அதிகரித்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் மேல் மாடியும் முழுசாக சோதனை பண்ணார். திருடன் இப்போதைக்கு எங்கேயாவது வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கலாம், பிறகு வாய்ப்பு வந்து எடுத்து போவான்னு நினச்சார். ஆனால் இங்கேயும் நெக்லஸ் கிடைக்கல. ராமசாமி செட்டியார் சற்றே முன் நின்றார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வேலு விசாரிக்க ஆரம்பித்தார். வேலு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டான். அவன் ராத்திரி கீழே இறங்கி போனதாக சொன்னான். சுமார் 11 மணி அளவில் ஐயா தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கீழே போயிட்டேன். மற்ற வேலைக்காரங்களாரும் தூங்கிட்டாங்க. நானும் படுத்துக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரலையாமா. அதனால் கொஞ்சம் காற்று வாங்கி கீழே போயிட்டு வீட்டு முன்னாடி பாதையோரத்தில் நின்றுட்டு இருந்ததா சொல்கிறான். மணிமாறனும் கிளப்லேருந்து வரலன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க நின்றுட்டு இருந்த நேரத்தில் தான் மணிமாறன் தூரத்தில் வரதை பார்த்துருக்கான். உடனே பயந்து வீட்டுக்குள்ளே ஓடி போய் மீண்டும் கீழே படுத்துக்கிட்டு தான் சொல்கிறான்.
ஏன்னா ராத்திரி நேரத்தில் வேலைக்காரங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு இந்த வீட்டில் கடுமையான விதி இருக்குது. இதுதான் அவன் சொன்ன விளக்கம். நெக்லஸ் பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்பதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான். ராமசாமி செட்டியார் சோர்வாக நாற்காலியில் சாய்ந்தார். இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் விசாரித்தப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுது. வேலுவுக்கு சென்னையில் 2 தம்பிங்க இருக்காங்க. பாரிஸ் கார்னர் பக்கத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க. அவங்களோட இவனுக்கு அதிக நெருக்கம் இல்லையாமா. ஆனால் வேலையில்லாத சமயங்களில் சில சமயம் போய் பார்த்துட்டு வருவாராமா. அவர் மீண்டும் தொடர்ந்தார். இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் வேலு விசாரிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் அவரோட போலீஸ்காரங்க வீட்டு முழுக்க சோதனை போட்டாங்க. ரோட்டோரம், சாக்கடை பக்கம், குப்பை தொட்டின்னு ஒவ்வொரு மூலையும் சோதனை போட்டாங்க. மணிமாறனா அவங்களோட சேர்ந்து தேடுனா, ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அறைக்குள்ள இருந்த அமைதி இன்னும் கடினமாகியது. இந்த வேலையிலேயே விடியக்காலம் ஆயிடுச்சு. பிறகு இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் கீழ் மாடியில் ஒரு போலீஸ்காரரை காவலுக்கு விட்டுட்டு போனார். வேலுவை பார்த்து, இந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ண உடனே கைது பண்ணிவிடுவோம் அப்படின்னு எச்சரிக்கையை சொல்லிட்டு போனார். ராமசாமி செட்டியார் ஆழ்ந்த மூச்சு விட்டார். நேரம் ஆக ஆக என் மனசு இன்னும் கலங்க ஆரம்பிச்சிடுச்சு. அருணாச்சலம் நல்ல அதிகாரி தான், முயற்சி செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னால் அமைதியாக இருக்க முடியல ஆதித்யன் சார். 50 கோடி ரூபா சார், 50 கோடி ரூபா. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எப்படியாவது நெக்லஸை கண்டுபிடிச்சி கொடுங்க. உங்களை தவிர இந்த வேலையை வேறு யாராலையும் முடியாது. ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன். இந்த வேலு இப்போது வீட்டில் தான் இருக்கானா? ஆமாம், கீழ் மாடியில் இருக்கான். அவனை கொஞ்சம் வர சொல்லுங்கள், 2-3 கேள்வி கேட்கணும். சரி. ராமசாமி செட்டியார் மகனை நோக்கி பார்த்தார். மணிமாறனுடனே வெளியே சென்றார். அத்தியாயம் 4. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் வேலுவை அழைத்து கொண்டு திரும்பி வந்தான். வேலுவை பார்த்தவுடன் அவன் ஒரு சாதாரண பழைய வேலைக்காரன் என்று யாருக்கும் தோன்றும். ஒல்லியான உடல், நீண்ட மூக்கு, கூர்மையான தாடை, வயது 40ற்கு அருகில் இருக்கும். உடம்பே காய்ந்த மூங்கில் போல வளைந்து இருந்தது. ஆனால் அவன் கண்களில் பயம் தெரியவில்லை. அதற்கு பதிலாக மிகவும் கவனமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட ஒருவித எச்சரிக்கை இருந்தது. ஆதித்யன் அவனை தலையிலிருந்து கால் வரை ஒரு முறை கவனமாக பார்த்தான். பிறகு அமைதியாக கேட்டான். உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும். வேலு எந்த பதட்டம் இல்லாமல், கேளுங்கய்யா என்றான். உன் பேர்? வேலுநாதன். சொந்த ஊர்? கடலூர் மாவட்டம். சென்னையில் எவ்வளோ வருஷமாச்சு? 15 வருஷம் இருக்குங்க ஐயா. உனக்கு 2 தம்பி சென்னையில் இருக்காங்களாமே? ஆமாம் ஐயா, ஜார்ஜ் டவுன் பக்கம் ஒரு வீட்டில் சேர்ந்து தங்கியிருக்காங்க. நீ உன் தம்பிகளோடு சேர்ந்து தங்கலையா என்று ஆதித்யன் கேட்டான். வேலு உடனே, இல்லையா, நான் எங்கே வேலை பார்க்குறனோ அங்கே தான் தங்குவேன் என்றான். உங்கள் தம்பிகளோட சண்டை சச்சரவா என்ன? அப்படி எதுவும் இல்லையா, ஆனால் அவங்க படித்தவங்க, நான் சாதாரண வேலைக்காரன். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? பெரிய தம்பி தபால் அலுவலகத்தில் வேலை பார்க்குறான். இன்னொருத்தன் மாநகராட்சியில் வேலை செய்கிறான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வேலுவின் முகம் சற்றே சோர்ந்தது. ஆயிடுச்சுங்க ஐயா, ஆனால் மனைவி இறந்துட்டாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குற? 1.5 வருஷம். அதுக்கு முன்னாடி பல இடத்துல வேலை பார்த்துருக்கேன். என்ன வேலை? கைகால் அழுத்துகிற வேலை தான் ஐயா, அதுதான் எனக்கு தெரியும். அவன் சொன்ன விதத்தை பார்த்தவுடன் படிப்பு இல்லாவிட்டாலும் புத்தி நிறைய இருக்கிறது என்று புரிந்தது. அதுவும் தன்னுடைய உண்மையான எண்ணங்களை வெளிக்காட்டாமல் மறைத்து வைக்க தெரிந்த புத்தி. ஆதித்யன் மெதுவாக மீண்டும் ஆரம்பித்தான். இந்த வீட்டில் இருக்க எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், அந்த வைர நெக்லஸை நீ தான் திருடி இருக்கணும்னு. அவன் பதறவில்லை, கோபப்படவும் இல்லை, அமைதியாகவே சொன்னான். ஐயா, அந்த வைர நெக்லஸை நான் கண்ணாலேயே பார்த்ததில்லை. நேற்று மாலை மணிமாறன் அந்த பெட்டியை கொண்டு வந்தப்போ நீ ராமசாமி செட்டியார் கூட கால் அழுத்திட்டு இருந்தையே? ஆமாங்க ஐயா, ஒரு பெட்டி கொண்டு வந்தார். ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சந்தேகம் கூட வரலையா? ராமசாமி செட்டியார் பெட்டியை திறப்பதற்கு முன்னாடியே உன்னை வெளியே போக சொன்னாரே? இல்லை ஐயா. ஆதித்யன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென கேட்டான். நேற்று சாயந்தரம் நீ வீட்டை விட்டு வெளியே போனியா? இந்த முறை மட்டும் வேலுவின் கண்களில் ஒரு சிறிய பதட்டம் தெரிந்தது. ஆனால் குரல் இன்னும் அமைதியாகவே இருந்தது. ஆமாங்க ஐயா, ஒரு துண்டு வாங்கணும், அதனால் அக்காட்ட சொல்லிட்டு வெளியே போனேன். ஆதித்யன் உடனே பிரியாவை நோக்கி பார்த்தான். பிரியா மெதுவாக தலையசைத்தாள். ராமசாமி செட்டியாரின் முகத்தை பார்த்தவுடனே இந்த விஷயம் அவருக்கே புதிய தகவல் என்று தெரிந்தது. மணிமாறனுக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் அவன் அதற்கு முன்னாடியே கிளப்புக்கு போயிருந்தான். ஆனால் ஆதித்யன் எப்படி இதை கண்டுபிடித்தான்? சும்மா யூகமாக கேட்டானா, இல்லை ஏதாவது கவனித்திருந்தானா? ஆதித்யன் மீண்டும் கேட்டான். எவ்வளோ நேரம் வெளியிருந்த? 1 மணி நேரம் இருக்குங்க ஐயா. ஒரு துண்டு வாங்க 1 மணி நேரமா? வேலு உடனே பதில் சொன்னான். துண்டு வாங்கிட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். யாரையாவது சந்திச்சியா? இல்லைங்க ஐயா. உனக்கு நண்பர்கள் யாரும் இல்லையா என்று ஆதித்யன் கேட்டான். வேலு தோலை குலுக்கினான். அறிமுகம் இருக்கிறவங்க இருக்காங்க ஐயா, ஆனால் நண்பர்கள்னு சொல்ல யாரும் இல்லை. சரி. ஆதித்யன் மெதுவாக சிகரெட் புகையை வெளியே விட்டான். நேற்று ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் ராமசாமி செட்டியோட கால்களை அழுத்தினியா?
ஆமாங்க ஐயா, தினமும் நான் தான் செய்வேன். எவ்வளோ நேரம்? கடிகாரம் பார்க்கல, சுமார் 11 மணி இருக்கும். நீ கீழே போன அப்புறம் மற்ற வேலைக்காரங்களா தூங்கிட்டாங்களா? ஆமாங்க ஐயா. யாரும் விழிச்சிருக்கலையா என்ன? யாரும் இல்லை. ஆதித்யன் புருவத்தை சற்றே சுருக்கினான். விசித்திரமாக இருக்கே. பிறகு மீண்டும் கேட்டான், சரி அப்போ என்ன பண்ணுன? போய் படுத்துட்டேங்க ஐயா. அப்படி இருக்க ராத்திரி 12 மணிக்கு வெளியே போனேன். ஏன்? நேரம் ஆக தூக்கம் வரல, அதனால் கொஞ்சம் காற்று வாங்க கீழே போனேன். வெளியே நின்னா கொஞ்சம் தூக்கம் வரும்னு நினச்சேன். எவ்வளோ நேரம் வெளியே நின்னேன்? 2-3 நிமிஷத்துக்கு மேலே இல்லைங்கய்யா. தம்பி கிளப்லேருந்து இன்னும் வரலன்னு எனக்கு தெரியாது. தூரத்தில் அவர் வரதை பார்த்துட்டு உடனே உள்ளே போயிட்டேன். படிக்கட்டு கதவு பூட்டலையா? இல்லைங்கய்யா, தம்பி வந்துக்கிட்டு இருந்தாரே, அதனால் பூட்டல. ஆதித்யன் இன்னொரு முறை வேலுவை தலையிலிருந்து கால் வரை கவனமாக பார்த்தான். அவன் முகத்தில் எந்த பதட்டமும் தெரியவில்லை. உள்ளுக்குள் எவ்வளவு கவனமாக யோசித்து பதில் சொல்லான் என்று ஆதித்யன் புரிந்து கொண்டது போல இருந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் ஆதித்யன் சொன்னான், சரி நீ போலாம். வேலு அமைதியாக தலையை குனிந்து வெளியே சென்றான். சில வினாடிகளுக்கு பிறகு கீழே கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. உடனே ராமசாமி செட்டியார் ஆவலாக ஆதித்யன் நோக்கி கேட்டார், என்ன தோணுது? ஆதித்யன் சற்றே யோசித்தபடி சொன்னான், ரொம்ப கவனமான ஆள், ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். நேற்று சாயந்தரம் வெளியே போனதை மறைக்காமல் ஒத்துக்கிட்டான். அதில் என்ன அர்த்தம்? நேரடியாக எதுவும் நிரூபிக்க முடியாது. ஆனால் அவனுக்கு வெளியே யாராவது கூட்டாளிகள் இருந்தால் திருட்டுக்கு முன்னாடி அவன் சந்திச்சிருப்பான். இல்லைன்னா அந்த நெக்லஸ் எப்படி மாயமாக மறைஞ்சிருக்கும்? அதுவும் சரிதான். வேலுவை பற்றி இன்னும் பேச நினைத்த நேரத்தில் கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. மணிமாறன் உடனே வெளியே சென்று பார்த்தான். சில நொடிகளில் அவன் போலீஸ் யூனிஃபார்மில் இருந்த ஒரு அதிகாரியுடன் உள்ளே வந்தான். உயரமான உடல், பருமனான தோற்றம், முகத்தில் அதிகார கம்பீரம். இவர்தான் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் என்பதில் சந்தேகமே இல்லை. ராமசாமி செட்டியார் உடனே எழுந்திருக்க முயன்றார். அருணாச்சலம் சார், என்ன விஷயம்? மறுபடியும் வந்திருக்கீங்களே? இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஆழமாக மூச்சு விட்டார். வேலுவோட தம்பிகள் இருக்க வீட்டுக்கு போயிருந்தேன். முழுசாக சோதனை போட்டோம். ஆனால் அவர் திடீரென பேசுவதை நிறுத்தினார். அப்போதுதான் அவரது பார்வை எங்கள் மேல் விழுந்தது. ராமசாமி செட்டியார் சற்று தயக்கத்துடன் அறிமுகத்தை ஆரம்பித்தார். இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம், இவர் ஆதித்யன் என்று ராமசாமி செட்டியார் அறிமுகப்படுத்தினார். ஒருவேளை பேரு கேள்விப்பட்டிருக்கலாம். இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் உடனே நேராக உட்கார்ந்தார். அவருடைய முகத்தில் ஆச்சரியமும் உற்சாகமும் கலந்தது. அட, ஆதித்யன் சாரா? இந்த பேரை கேள்விப்படாத போலீஸ் அதிகாரி இருப்பாங்களா என்ன? உங்களை பற்றி பிரமோத் வரதன் சொல்லியிருக்கார் சார். ஞாபகம் இருக்கா? அந்த ரோஜா காலனி கேஸ் விசாரித்த அதிகாரி. ஆதித்யன் சிரித்தான். ஆமாம், பிரமோத் ரொம்ப புத்திசாலியான ஆள். அருணாச்சலமும் சிரித்தார். அவர் உங்கள் பெரிய ரசிகன் சார். உங்களை பற்றி நிறைய கதைகள் சொல்லியிருக்கார். ஆதித்யனுக்கு புகழ் வேண்டாம், உண்மையை கண்டுபிடிப்பதில் தான் ஆர்வம்னு எப்பவுமே சொல்லுவார். ஆதித்யன் மெதுவாக சிரித்தபடி சொன்னார், இன்ஸ்பெக்டர் சார், மனுஷனுக்கு இல்லாததாக அதிகமாக வேணும்னு தோணும். இந்த கேஸில் யாருக்காவது புகழ் கிடைக்கணும்னா அது உங்களுக்கு தான் கிடைக்கும். எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும். ராமசாமி செட்டியார் உடனே குறுக்கிட்டார். அப்படி சொல்லாதீங்க ஆதித்யன் சார், அது சம்பளம் இல்லை, மரியாதை. என் நெக்லஸ் திரும்ப கிடைச்சா உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதையில் எந்த குறைவும் இருக்காது. சரி, அது பிறகு பார்க்கலாம். ஆதித்யன் மீண்டும் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலத்தை நோக்கி திரும்பினார். வேலுவோட தம்பி வீட்டை முழுசாக சோதனை பண்ணிங்களா? ஆமாம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அவங்க 2 பேரும் வேலைக்கு போயிருந்தாங்க. வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. முழுசாக தேடணும், ஆனால் நெக்லஸ் இல்லை. ஆதித்யன் சில வினாடிகள் அமைதியாக அவரை பார்த்தான். பிறகு கேட்டான், அப்படின்னா வேலு அவனோட தம்பிகளோடு சேர்ந்து இந்த திருட்டை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறீங்களா? அருணாச்சலம் தோளை மறுபடியும் குலுக்கினார். தம்பிகள் இல்லைனாலும் வேற யாராவது கூட்டாளி இருக்கலாம். இல்லைன்னா அந்த நெக்லஸ் எப்படி காற்றுல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சிருக்கும்? ஆதித்யன் அமைதியாக சொன்னான். ஆனால் மணிமாறனும் பிரியாவும் ஒரே ஒருத்தர் தானே பார்த்ததா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே கூட்டாளி நகை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் பிரியா ரொம்ப நேரமாக ஜன்னலர்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, யாராவது வந்திருந்தா அவங்க கவனிக்காமல் இருக்க முடியுமா? அரை முழுக்க சில நொடிகள் அமைதி நிலவியது. இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் மெதுவாக கேட்டார், அப்படின்னா உங்களுக்கும் வேலு மேலே சந்தேகம் இல்லையா? ஆதித்யன் மெதுவாக சிரித்தான். இப்போது எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா விசாரணையும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டீங்க, ஒன்றும் விடலை. இப்போ யோசிக்கணும், அதுதான் முக்கியம். அவன் மெதுவாக எழுந்து நின்றான். நாங்கள் கிளம்புறோம். ஏதாவது புதிய விஷயம் தோணுச்சுன்னா உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அத்தியாயம் 4. வீட்டுக்கு திரும்பும் வழியிலேயே என் மனசு குழம்பிக்கொண்டே இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் நான் உடனே கேட்டேன், உன் சந்தேகம் யார் மேலே ஆதித்யா? ஆதித்யன் தனது மேலங்கியை கலற்றிக்கொண்டே அமைதியாக சொன்னான், 3 பேத்து மேலே. நான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தேன். 3 பேரா? யார் அது? வேலு, மணிமாறன், அப்புறம் பிரியா. அதை சொல்லிவிட்டு ஆதித்யன் குளிக்க உள்ளே சென்று விட்டான். நான் மட்டும் அங்கேயே அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். உண்மையிலேயே 3 மேலும் சந்தேகம் வரக்கூடிய சூழல் இருந்தது. ராமசாமி செட்டியாரின் டிராயிலிருந்து நெக்லஸை எடுப்பதற்கான வாய்ப்பு அந்த 3 தான் இருந்தது. ஆனால் மோட்டிவ், அதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணம் என்ன? பணக்கார வீட்டு இளைஞர்களுக்கு பண தேவை எப்பொழுதும் இருக்கும்.
மணிமாறன் கிளப்புக்கு போய் கார்ட்ஸ் விளையாடுகிறான். சாதாரணமாக விளையாட மாட்டான், கண்டிப்பாக பணம் வைத்துத்தான் விளையாடுவான். ஒருவேளை பெரிய அளவில் கடன் வாங்கியிருப்பானோ, அதை அப்பாவிடம் சொல்ல பயந்திருக்கலாமோ. அப்படின்னா என் மனசு அடுத்த சந்தேகத்துக்கு திரும்பியது. பிரியா? அவள் வெளியில் பார்க்க அமைதியாக பெண் போல இருந்தாலும் அவள் முகத்தில் ஏதோ மறைத்த பதட்டம் இருந்தது. நகைகளின் மேல் பெண்களுக்கு இருக்கும் ஆசை சில நேரங்களில் எல்லையை தாண்டி விடுகிறது. ஆனால் யார் திடீர்ந்தாலும் அந்த நெக்லஸை இவ்வளவு சீக்கிரம் எப்படி மறைத்தார்கள்? அதுதான் புரியவில்லை. அன்று மதியம் முழுக்க ஆதித்யன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக நாற்காலியில் படுத்தபடி வீட்டுக்கூரையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தான். மாலை டீ குடித்த பிறகு திடீரென எழுந்து, வா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் என்றான். எங்கே? ராமசாமி செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாதையோரம். அந்த இடத்த இன்னும் சரியாக நம்ம இன்னும் பார்க்கல. நாங்கள் நடந்தே கிளம்பினோம். எங்கள் வீட்டிலிருந்து ராமசாமி செட்டியார் வீட்டுக்கு போக சுமார் 20 நிமிடம் ஆனது. அந்த பகுதி வழக்கம் போல கூட்டமாக இருந்தது. வீட்டின் இருபுறமும் கடைகள் திறந்திருந்தன. ஒரு ஹோமியோபதி மருந்து கடை, ஒரு கடிகாரக் கடை, 2 துணிக்கடைகள். எல்லா கடைகளிலும் வாடிக்கையாளர்கள் வரிசையாக வந்து கொண்டே இருந்தார்கள். பாதையோரத்திலும் கூட்டம் குறையவில்லை. ஆதித்யன் சுற்றிலும் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். ராமசாமி செட்டியார் வீட்டின் 3வது மாடியில் 4 ஜன்னல்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றிலிருந்து தான் நேற்றிரவு பிரியா கீழே பார்த்து கொண்டிருந்தாள். நான் மேலே பார்த்து கொண்டிருந்தபோது ஆதித்யன் திடீரென நின்றுவிட்டதை கவனித்தேன். அவன் பார்வை நேராக வீட்டின் முன்கதவின் மேல் இருந்தது. நானும் அந்த திசையை பார்த்தேன். அந்த நேரத்தில் கதவு திறந்து மணிமாறன் வெளியே வந்தான். அவன் வெள்ளை வேட்டி, பனியன் அணிந்திருந்தான். கையில் ஒரு கவர். வெளியே வந்தவுடன் கதவில் அருகில் இருந்த தபால் பெட்டியில் அந்த கடிதத்தை போட்டுவிட்டு திரும்பச் செல்ல முயன்றான். அதே நேரத்தில் ஆதித்யனை கூப்பிட்டான். மணிமாறன் சார், யாருக்கு லெட்டரு? அதிகார். ஆதித்யன் குரலை கேட்டதும் மணிமாறன் சற்றே திடுக்கிட்டான். எங்களை பார்த்தவுடன் மரியாதையாக சிரித்தான். அட, நீங்களா? ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆதித்யன் அமைதியாக சொன்னான். என் தகவல் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் யாருக்கு லெட்டர் போட்டீங்க? மணிமாறன் சற்றே கவலையுடன் சொன்னான். அம்மாவுக்கு நடந்த விஷயத்தை எழுதினேன். சீக்கிரமாக திரும்பி வர சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இந்த கடிதம் போகாது. தபால் நேரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில் தான் கிளம்பும். பிறகு அவன் ஆவலாக கேட்டான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நல்ல தகவல் கண்டுபிடிச்சிருப்பீங்க போல, உண்மையை சொல்லுங்கள். ஆதித்யன் சிரித்தான். வீட்டிலேருந்து கிளம்பும்போது எந்த தகவலும் இல்லை, ஆனால் இப்போ கிடச்சிருக்கு. மணிமாறன் முகம் உடனே மாறியது. என்ன தகவல்? நெக்லஸ் கிடச்சிருச்சா? கிடச்சிடுச்சு. நான் கூட அதிர்ச்சியுடன் ஆதித்யனை பார்த்தேன். ஆனால் அவன் மிகவும் அமைதியாகவே இருந்தான். முழு விஷயம் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. மணிமாறன் உடனே கேட்டான். ஒரு நிமிஷம் மேலே வந்துட்டு போங்களேன், அப்போ அவங்க தகவலுக்காக பதட்டமாக காத்திருக்காங்க. ஆதித்யன் சில வினாடிகள் யோசித்து விட்டு பிறகு என்னை பார்த்து சொன்னான். இல்லை, முதல்ல நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும். அருண், நீ மேலே போ. ராமசாமி செட்டியார்ட்டு சொல்லு, நாளைக்கு காலையில் அவரோட நெக்லஸ் அவருக்கே திரும்ப கிடைக்கும்னு. அதை சொல்லிவிட்டு அவன் வேகமாக நடந்து சென்றான். நான் மணிமாறனுடன் மேலே சென்றேன். ராமசாமி செட்டியார் மிகவும் பதட்டமாக இருந்தார். ஆதித்யன் சொன்ன செய்தியை கேட்டதும் அவர் மீண்டும் மீண்டும் என்னை கேட்டார். உண்மையாக கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்குமா? நான் ராமசாமி செட்டியாரை பார்த்து சொன்னேன். ஆதித்யன் இதுவரைக்கும் யாருக்கும் பொய்யான நம்பிக்கை கொடுத்து நான் பார்த்ததில்லை. அவன் கிடைக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் டீ, கேக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 555 சிகரெட்னு அத்தனையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு திரும்பினேன். மாலை இரவாக மாறியும் ஆதித்யன் வீடு திரும்பல. இன்னும் 1 மணி நேரம் கழித்துத்தான் வந்தான். நான் உடனே கேட்டேன், எங்கே போயிருந்த? அவன் மிகவும் சாதாரணமாக சொன்னான். ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் அருணாச்சலத்தை பார்க்க வேண்டியது இருந்தது. எதுக்கு? ஒரு முக்கியமான வேலை. அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கு, நாளைக்கு காலையில் கிளம்பணும். என்னுடைய ஆர்வத்தை தீர்க்க அவன் எந்த எண்ணமும் இல்லை என்று தெளிவாக புரிந்தது. நான் முகத்தை சுளித்தபடி சாப்பிட போனேன். ஆதித்யன் மனைவி சத்யா என் முகத்தை பார்த்த உடனே சிரித்தாள். என்னங்க முகம் இப்படி சுருங்கி போயிருக்கு? நான் கோபமாக சொன்னேன், உன் கணவர் ஒரு ஆமை. அவள் சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டாள், இவ்வளோ விலங்கு இருக்கு, ஆமை தானா கிடைச்சது உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா ஆமை பேசாது. அவள் உடனே விஷயத்தை புரிந்து கொண்டாள். அது சரிதான், அவரை நம்ப முடியாது. நமக்கு கொஞ்சம் அறிவு குறைவாக இருக்கலாம், ஆனால் ஆர்வம் மட்டும் குறையில்லை இல்லை? நான் சிரித்து விட்டேன். சாப்பாட்டை முடித்துவிட்டு சீக்கிரம் தூங்கப் போனேன். அத்தியாயம் 5. என் தூக்கம் கலைந்தது அதிகாலை நேரம். ஆதித்யன் என்னை உலுக்கி கொண்டிருந்தான். அருண், எழுந்திரு, சீக்கிரம் கிளம்பணும். டீ ஏற்கனவே தயாராக இருந்தது. அதை அவசரமாக குடித்துவிட்டு நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம். தெருவிளக்குகள் இன்னும் அணையவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த சென்னை நகரம் 1000 கண்களால் நம்மை பார்த்து கொண்டிருப்பது போல இருந்தது. நாங்கள் எங்கே போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. சில தூரம் நடந்த பிறகுதான் புரிந்தது. ராமசாமி செட்டியார் வீட்டு பக்கம் போகிறோம். நான் உடனே கேட்டேன், இந்த அதிகாலையில் ராமசாமி செட்டியார் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? ஆதித்யன் அமைதியாக சொன்னான், எனக்கு ராமசாமி செட்டியார்கிட்ட வேலை இல்லை. அப்போது அவன் மெதுவாக சிரித்தான். நல்ல ஒரு வல்லுநரோட கடைசி அடி அதிகாலையில் தான் வரும். ஒழுக்கமாக உன்னால் பேச முடியாதா? எப்பவுமே ஒரே புதிராக தான் போடுவியா?
ஆதித்யன் திரும்பி பார்த்து சிரித்தான். ராமசாமி செட்டியார் வீட்டில் சுவரில் ஒரு தபால் பெட்டி இருக்கு. அதோட முதல் காலையிலான சேகரிப்பு 5 மணிக்கு. இப்போது அந்த பெட்டி திறக்கும்போது நான் அங்கே இருக்கணும். என் தலையில் திடீரென சில விஷயங்கள் மின்னின. ஆனால் முழு உண்மையும் இன்னும் புரியவில்லை. அப்படின்னா? ஆதித்யன் கைகளை உணர்த்தி என்னை நிறுத்தினான். கொஞ்சம் பொறுமையாயிரு நண்பா. சில குறுகிய தெருக்களை தாண்டி நாங்கள் ராமசாமி செட்டியார் வீட்டருகே வந்தோம். பெரிய சாலையுடன் சேர்ந்திருந்த சின்ன சந்தின் வாயிலில் 2 பேர் நிழலில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்தன் அவர்களிடம் மெதுவாக ஏதோ பேசினான். பிறகு நாமும் அந்த இருட்டுப் பகுதியில் நின்று கொண்டோம். நான் கடிகாரத்தை பார்த்தேன். 5 மணிக்கு 10 நிமிடம் இருந்தது. தெருக்களில் இன்னும் கூட்டம் ஆரம்பிக்கவில்லை. சில நேரங்களில் மட்டும் காய்கறி ஏற்றிய லாரிகள் கரகரத்த சத்தத்துடன் கடந்து சென்றன. ராமசாமி செட்டியார் வீடு இன்னும் முழுக்க இருட்டாக இருந்தது. முன் தெரு விளக்கின் மஞ்சளில் மட்டும் மூடியிருந்த பெரிய கதவின் மேல் விழுந்து கொண்டிருந்தது. வீட்டின் சுவரின் பொருத்தப்பட்டிருந்த அந்த பழைய தபால் பெட்டி ஒட்டப்பட்ட விளம்பர காகிதங்களால் கிட்டத்தட்ட மறைந்து போயிருந்தது. அதை பார்த்தவுடன் இது தபால் பெட்டி என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். நிமிடங்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. என் இதய துடிப்பு கூட அந்த அமைதியான தெருவில் கேட்கும் போல இருந்தது. 5 மணி அடித்தது. அந்த நொடியில் எங்கள் உடம்பு இறுகி போனது. எங்கிருந்தோ திடீரென ஒரு மனிதன் தபால் பெட்டியின் முன் வந்து நின்றான். அவன் தோன்றிய விதமே பேயைப் போல இருந்தது. காக்கி நிற உடை, தோளில் 2 பெரிய பைகள். அவன் அமைதியாக அந்த பைகளை தரையில் வைத்தான். பிறகு பாக்கெட்டிலிருந்து சாவி கொத்தை எடுத்தான். தபால் பெட்டியை திறக்கத் தொடங்கினான். அந்த நொடியில் ஆதித்யன் கையசைத்தான். நாங்கள் வேட்டைக்காரர்கள் போல அமைதியாக முன்னேறினோம். சந்தின் இருட்டிலிருந்து வெளியே வந்தபோது சாலையின் இருபுறத்திலிருந்தும் இன்னும் சிலர் தபால் பெட்டியை நோக்கி நகர்வதை பார்த்தேன். அவர்களெல்லாம் சாதாரண உடையில் இருந்தார்கள். ஆனால் பார்த்தவுடனே புரிந்தது, போலீஸ்காரர்கள். அந்த மனிதன் தபால் பெட்டியை திறந்து விட்டான். அதே சமயம் நாங்கள் அவனை சுற்றி நின்றோம். அவன் பயந்து திரும்பி பார்த்தான். ஒரே நேரத்தில் 8 பேரை பார்த்ததும் அவன் முகமே மாறிவிட்டது. உடனே தபால் பெட்டியின் திறந்த கதவை தனது பர்த்த உடலால் மறைத்து கொண்டு நடுங்கும் குரலில் கேட்டான், யார் நீங்க? ஆதித்யன் கடுமையான குரலில் சொன்னான், உன் பேர் பூதநாதன், நீ வேலுவோட அண்ணன். அந்த மனிதன் முகம் பயத்தில் சுருங்கி போனது. கண்கள் வெளியே விழப்போகும் போல இருந்தது. யார் நீங்க என்று மறுபடியும் திக்குமுக்காடினான். அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் முன்வந்தார். போலீஸ் என்று கர்ஜித்தார். அவர் பூதநாதின் தோளை பிடித்தார். அவன் பயமுறுத்த வேண்டுமென்றே திட்டமிட்டே நடிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நடிப்பும் வேலை செய்துவிட்டது. பூதநாதன் முழுக்க ஆடிப்போய்விட்டான். திடீரென அலறியபடி கத்த ஆரம்பித்தான். ஐயோ வேலு, என்னை இப்படி சிக்க வச்சுட்டேடா, என் வேலை போயிடும், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அவன் கதறி முடிப்பதற்குள் இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் அவனை ஒரு ஒலுக்கினார். திருட்டு பொருள் எங்க, உடனே எடு. பூதநாதன் உடனே அவன் காலில் விழுந்தான். சார், அந்த பொருளை நான் தொட்டதே இல்லை. அது தபால் பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஒரு நொடிக்கு நாங்கள் அனைவரும் அசையாமல் நின்றோம். அப்படின்னா நேற்று நள்ளிரவுலேருந்து இன்றைக்கி அதிகாலை வரைக்கும் அந்த வைர நெக்லஸ் ராமசாமி செட்டியார் வீட்டில் சுவரில் இருந்த தபால் பெட்டியிலே தான் இருந்ததா? இன்ஸ்பெக்டர் அருணாச்சலம் கடுமையாக சொன்னார். எடு. பூதநாதன் மெதுவாக எழுந்து தபால் பெட்டியை நோக்கி திரும்பினான். அதற்குள் பெட்டிக்குள் நிறைய காகிதங்கள் இருந்தன. அவன் கைகளை உள்ளே நுழைத்து பின்னால் இருந்த மூலையிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான். வெள்ளை துணியால் தைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு பழைய தடிமான புத்தகம் போல இருந்தது. அவன் அந்த பொட்டலத்தை இன்ஸ்பெக்டர் அருணாச்சலத்திடம் கொடுத்தான். இதோ சார், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் திறந்து கூட பார்க்கல. அந்த நேரத்தில் திடீரென ராமசாமி செட்டியார் வீட்டுக் கதவு திறந்தது. கைத்தடியை பிடித்தபடி ராமசாமி செட்டியாரே வெளியே வந்து விட்டார். அவருக்கு பின்னால் மணிமாறனும் பிரியாவும். மூவர் முகத்திலும் தூக்கம் கலந்த அதிர்ச்சி. ராமசாமி செட்டியார் பதட்டமாக கேட்டார், அருணாச்சலம் சார், ஆதித்யன் சார், என்னாச்சு? என்னோட நெக்லஸு? ஆதித்யன் அமைதியாக அந்த பொட்டலத்தை இன்ஸ்பெக்டர் அருணாச்சலத்தின் கையிலிருந்து வாங்கி ராமசாமி செட்டியாரிடம் கொடுத்தான். இதோ உங்கள் நெக்லஸ். ராமசாமி செட்டியார் நடுங்கும் கைகளால் அந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தார். அடுத்த நொடியே அவர் முகத்தில் நிம்மதி பரவியது. வைர நெக்லஸ் அப்படியே இருந்தது. அத்தியாயம் 6. அன்று காலை சுமார் 9:30 மணிக்கு நானும் ஆதித்தனும் வீட்டில் அமர்ந்திருந்தோம். சத்யாவிடம் இன்னொரு சுற்று டீ கேட்டு வைத்திருந்தோம். நெக்லஸ் மர்மத்தின் இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்தது. ஆதித்யன் சோஃபாவில் சாய்ந்தபடி மெதுவாக சொன்னான், தேவையில்லாத அளவுக்கு இந்த கேஸ் ரொம்ப நீளமாக போச்சு. வீட்டு கதவுக்கு முன்னாடி இருந்த தபால் பெட்டி முதல்லையே என் கண்ணில் பட்டிருந்தா 5 நிமிஷத்தில் கேஸ் முடிஞ்சிருக்கும். அவன் சிகரெட்டை பற்ற வைத்தான். சென்னையில் சுவரில் மாற்றப்பட்டிருந்த தபால் பெட்டிகள் நிறைய இருக்குது. ஆனால் யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதுவும் அந்த பெட்டியில் விளம்பர காகிதம் ஒட்டி கிட்டத்தட்ட மறைஞ்சு போயிருந்தது. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் தெரியாதவங்க கவனிக்கவே மாட்டாங்க. நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆதித்யன் தொடர்ந்தான். முதல்ல ராமசாமி செட்டியார் கதையை கேட்டப்போ 3 பேர் மேலே சந்தேகம் வந்தது. வேலு, மணிமாறன், பிரியா. இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் திருடன், அல்லது 2 பேர் சேர்ந்து திட்டமிட்டிருக்கலாம். அவன் விரலால் மேஜையை மெதுவாக தட்டினான். மணிமாறனும் வேலுவும் சேர்ந்திருக்கலாம், அல்லது கணவன் மனைவி சேர்ந்திருக்கலாம்.
ஆனால் பிரியாவும் வேலுவும் சேர்ந்திருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. நான் கேட்டேன், அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது. திருட்டு நடந்தது சரி, ஆனால் திருட்டு பொருள் எங்கே போச்சு? அவன் மெதுவாக முன்னே குனிந்தான். திருட்டு நடந்து 1 மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் வீடு முழுக்க சோதனை பண்ணிட்டாங்க. கீழ் மாடி மேல் மாடி எங்கேயும் நெக்லஸ் இல்லை. அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் வெளியே போயிருக்கான், வேலு. ஆனால் அவனும் வீட்டு முன்னாடி தான் நின்றுருக்கான், ரொம்ப தூரம் எல்லாம் போகல. யாரையும் சந்திக்கவும் இல்லை. அப்படின்னா அவன் திடீர்னு நெக்லஸை என்ன பண்ணியிருப்பான்? அதே கேள்வி மணிமாறனுக்கும் பிரியாவுக்கும் பொருந்தும். அவங்க திருடியிருந்தா நகை எங்கே மறைப்பாங்க? ஆதித்யன் சற்றே சிரித்தான். முக்கியமான சந்தேக நபர் வேலு தான். மணிமாறன் நெக்லஸ் பெட்டி கொண்டு வந்தப்போ அவன் அங்கேயே தான் இருந்தான். அந்த பெட்டிக்குள்ளே விலையுறந்த நகை இருக்கலாங்கிறது அவன் யூகிப்பது கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் மாலையில் துண்டு வாங்க போகிறேன்னு சொல்லி வெளியே போனான். அதுதான் அவன் மேலே அதிக சந்தேகத்தை வர வச்சுது. ஒருவேளை வெளியே யாராவது கூட்டாளி இருந்தால் அவங்களுக்கு தகவல் சொல்ல போயிருக்கலாம். ஆனால் அவன் சிரித்தான். திருட்டு நகையை கூட்டாளிகிட்ட கொடுத்தது எப்படி? நான் அமைதியாக இருந்தேன். ஆதித்யனை தொடர்ந்தான். சரி, மணிமாறன் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவனும் பிரியாவும் சேர்ந்து திட்டமிட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மணிமாறன் உண்மையிலேயே 11 மணிக்கு வீட்டுக்கே வந்திருக்கலாம். அப்போட டாயிலேருந்து நெக்லஸை எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே போயிருக்கலாம். எங்கேயாவது மறைச்சிட்டு அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பியிருக்கலாம். ஆனால் தோலை குலுக்கினான். அது முடியாத விஷயம் இல்லை. ஆனால் அப்படி நடந்திருந்தால் வேலுக்கு தெரியாமல் போயிருக்கும். தெரிஞ்சிருந்தால் அவன் அமைதியாக இருந்திருப்பான். அந்த நேரத்தில் சத்யா டீ கொண்டு வந்து விட்டு வைத்தால் எங்கள் முன் டம்ளாரை வைத்து சிரித்தபடி சொன்னாள், என்னங்க உங்கள் அம்மா இப்போ பேச ஆரம்பிச்சிடுது போல இருக்கு. ஆதித்யா அவளை முறைத்து பார்த்தான். ஆனால் அவள் அதை கவனிக்கவே இல்லை. இப்போ சொல்லுங்கள், அப்புறமா மறுபடியும் வாய் மூடிட்டு இருப்பீங்க என்று சிரித்தபடியே வெளியே சென்றாள். நாங்கள் சில நொடிகள் அமைதியாக டீ குடித்தோம். ஆமை என்று ஒப்பியது ஆதித்யனுக்கு பிடிக்கவில்லை என்பது அவன் முகத்திலேயே தெரிந்தது. அதை பார்த்ததும் எனக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தது. அடுத்த சந்தர்ப்பம் கிடைத்தால் நானும் அவனை ஆமை என்றே கிண்டல் செய்வதென்று முடிவு செய்துவிட்டேன். சில நிமிடங்களுக்கு பிறகு ஆதித்தன் மீண்டும் பேச ஆரம்பித்தான். மணிமாறனும் பிரியாவும் மேலே வந்த சந்தேகம் ஆரம்பத்தில் அது வெறும் வாய்ப்பை வச்சு வந்தது. அவங்க செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாங்க, அதனால தான். அந்த நேரத்தில் காரணத்தை பற்றி நான் யோசிக்கல. அவன் டீ கப்பை மேஜில் வைத்து தொடர்ந்தான். மணிமாறனுக்கு பண தேவை இருக்கலாம், பிரியாவுக்கு நகை ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் நான் பார்த்த குடும்ப சூழ்நிலை வச்சு பார்த்தா அவங்களுக்கு திருட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? ராமசாமி செட்டியார் ரொம்ப பாசமான அப்பா, அதே மாதிரி ரொம்ப நல்ல மாமனாரும் கூட. மகனும் மருமகளும் கேட்டதை மறுப்பவர் மாதிரி தெரியல. எளிதாக கிடைக்கிறத யாரும் திருட மாட்டாங்க. நான் மெதுவாக தலையசைத்தேன், ஆமோதித்தேன். ஆதித்யன் தொடர்ந்தான். ஆனால் வேலுவோட விஷயம் வேற. அவனுக்கு வாய்ப்பும் இருக்குது, காரணமும் இருக்குது. அவன் ரொம்ப புத்திசாலி, அதுவும் பொறுமையாக திட்டமிடுற வகை. ஒருவேளை வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்தே ஒரு பெரிய திருட்டு செய்கிற வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்கலாம். நேற்று சாயந்தரம் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. வீட்டில் விலையுறந்த நகை வந்திருக்கு, ஆனால் லாக்கர் சாவி இல்லை. அவன் குனிந்து மெதுவாக சொன்னான். வேலுவோட கூட்டாளி அவன் அண்ணன் பூதநாதன். நான் உடனே கேட்டேன், தபால் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவனா? ஆமாம், அவனே தான். அவனோட வேலை என்ன தெரியுமா? தெருவோர தபால் பெட்டியில் இருக்கிற கடிதங்களை சேகரித்து தபால் நிலையத்துக்கு கொண்டு போகிறது. அவன் விரலால் காற்றில் ஒரு கோடு வரைவது போல சொன்னான். அந்த பகுதியில் இருக்கிற தபால் பெட்டிகளை தினமும் 3 முறை காலி பண்ணுவான். அதனாலவே வேலு அந்த தபால் பெட்டியை தேர்ந்தெடுத்தான். எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பித்தது. துண்டு வாங்க போகிறேன்னு அவன் சொல்லிட்டு வேலு வெளியே போனது அதுதான் முக்கியம் என்றான் ஆதித்யன். அவன் நேராக பூதநாதனை பார்த்துருக்கான். நாளைக்கு காலையில் தபால் பெட்டிக்குள்ளே ஒரு பொட்டலை இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே வச்சிரு. போலீஸ் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் என்று சொல்லியிருப்பான். அவன் சிரித்தான். சாதாரணமாக யாரும் தபால் பெட்டிக்குள்ளே பெரிய பொட்டலெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பூதநாதனுக்கு கஷ்டம் இல்லை. நான் திரும்பவும் கேட்டேன், அவன் நல்ல மனிதன் மாதிரி தெரியுதே. ஆமாம், ஆனால் பேராசை வந்துருச்சு. பேராசை வந்தால் நல்ல மனுஷனும் தப்பு தானே பண்ணுவான். ஆதித்தின் சிகரெட்டை அணைத்தபடி மேலும் தொடர்ந்தான். நேற்று சாயந்தரம் வரைக்கும் நானும் இருட்டில் தான் தடுமாடிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி காலையில் மணிமாறன் அந்த பெட்டியில் தபால் கடிதம் போத்த அந்த நிமிஷம் எனக்கு எல்லாமே தெளிவாயிடுச்சு. எப்படி? வேலு சொன்னானே அவன் அண்ணன் தபால் நிலையத்தில் வேலை பார்க்குறான்னு. அதுவே போதும். யார் திருட, எப்படி திருடனா, நெக்லஸ் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சிடுச்சு. அவன் சிரித்தான். வேலு மேல் மாடியில் இறங்கி நெக்லஸ் பட்டலத்தை தபால் பெட்டிக்குள்ளே போட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். வீட்டு முன்னாடி கொஞ்சம் நேரம் நின்னது மூச்சை சீராக்கித்தான் போல இருக்கு. அப்போது அவனுக்கு தெரியாத விஷயம், மணிமாறன் இன்னும் கிளப்பில் இருந்து கிளம்பல. மேலே ஜன்னல் இருக்கே பிரியா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு விஷயம் புரிஞ்ச உடனே நான் நேராக இன்ஸ்பெக்டர் அருணாச்சலகிட்ட போனேன். பூதநாதன் உண்மையிலேயே தபாலகத்தில் வேலை பார்க்குறான்னு சரி பார்த்தோம். அப்புறம் மிச்சம் இருந்தது ஒன்று வலை விரித்து 2 பேர்த்தையும் கையும் கிளவுமாக பிடிக்கணும். அந்த நேரத்தில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நான் எழுந்து வெளியே கதவை திறந்தேன். மணிமாறன் நின்றிருந்தான். முகம் முழுக்க சிரிப்பு. அப்பா அனுப்புனாங்க என்றான். உள்ளிருந்து ஆதித்தன் சொன்னான், வாங்க மணிமாறன் சார். மணிமாறன் உள்ளே வந்து அமர்ந்தான். பிறகு தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய நீல நிற வெல்வெட் பெட்டியை எடுத்தான். அதை ஆதித்யன் முன் வைத்து,
அப்பா இதை உங்களுக்காக அனுப்பிச்சாங்க, அவரே வரணும்னு நினச்சாங்க, ஆனால் அவரோட காலோட நிலைமையில என்று மணிமாறன் சிரித்தபடியே சொன்னான். ஆதித்யன் உடனே கையசைத்தான். அதெல்லாம் வேண்டாம், இவ்வளோ நல்ல மகன் இருக்கும்போது அவர் ஏன் கஷ்டப்படணும்? சரி, நெக்லஸ் கிடைச்சதில் சந்தோஷப்பட்டாரா? மணிமாறன் சிரித்தபடியே தலையசைத்தான். அதை ஏன் கேட்குறீங்க? அவர் என்கிட்ட சொல்லி அனுப்புறது என்ன தெரியுமா? இது ரொம்ப சின்ன பரிசு, ஆதித்யன் சார் திறமைக்கு ஏற்றதில்லை, ஆனாலும் தயவு செஞ்சு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படியா? ஆதித்யன் அந்த நீல நிற வெல்வெட் பெட்டியை எடுத்து திறந்தான். அடுத்த நொடியே அரை முழுக்க ஒளி மின்னியது. அதற்குள் இருந்தது ஒரு பெரிய வைர மோதிரம். நான் கூட அதிர்ச்சியுடன் பார்த்தேன். ஆதித்யன் அந்த மோதிரத்தை மரியாதையாக எடுத்து கையில் பார்த்தான். உங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த மோதிரத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இதை பார்த்தா நான் தான் இதுக்கு தகுதி இல்லாத போல் இருக்குது என்று சிரித்தான். பிறகு கேட்டான், சரி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே? மணிமாறன் உடனே எழுந்தான். இல்லை சார், மன்னிக்கணும், இன்றைக்கி கொஞ்சம் அவசர வேலை இருக்குது. மத்தியானம் விமானத்தில் டெல்லி கிளம்பணும். திரும்பி வந்தவருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து டீ குடிக்கிறேன். அவன் மரியாதையுடன் விடைபெற்று வெளியேறினான். அவன் வெளியேறிய சில வினாடிகளே உள்ளிருந்து சத்யா வந்தால் அவள் இதுவரை திரைமறைவிலிருந்தே எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. சிரித்தபடியே கேட்டாள், என்ன கிடைச்சது பார்க்கலாமா? ஆதித்யனுடனே பெட்டி மறைக்க முயன்றான். ஆனால் நான் வேகமாக அதை அவனிடம் பிடுங்கி சத்யாவிடம் கொடுத்தேன். இதோ இது ஆதித்யனோட திறமைக்கேற்ற பரிசு இல்லையாமா, மேலே ஆதித்யனுக்கு இது தகுதியே இல்லையாமா, அதனால் இது உன்னோடது. டேய், என்னடா இது என்று ஆதித்யன் அலறினான். சத்யா பெட்டியை திறந்தவுடன் அவள் கண்கள் பெரிதாயின. ஐயா, வைர மோதிரமா? இது ரொம்ப விலை உயர்ந்தது போல இருக்கு. அவள் உடனே அதை விரலில் அணிந்து கொண்டாள். திருப்பி திருப்பி பார்த்தாள். எப்படி இருக்கு? எனக்கு நல்லா இருக்குல்ல? அதை சொல்லிவிட்டு மோதிரத்தில் விரல்கள் மின்னிக்கொண்டிருக்க அவள் அவசரமாக உள்ளே ஓடிப்போனாள். ஆதித்யன் சோஃபாவில் சாய்ந்தபடி ஆழமாக மூச்சு விட்டான். நகைகளோட கடைசி பயணம் எப்போதும் பெண்களிடம்தான். நான் சிரித்தேன். அது சரி, நகைக்கு சரியான இடம் வீட்டம்மாவோட கையில் தானே?